தேங்க்யூ. சூப்பர். சோ இப்போ 2 ரவுண்ட் விளையாண்டுருக்கோம். 2 ரவுண்ட்லயும் ஒவ்வொரு டீம் வின் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து நம்ம 3வது ரவுண்டுக்குள்ள இருக்கோம். ஒரே பானைகளா இருக்கே, என்ன விஷயம்? ஆமா ஆமா, அதாவது போன 2 ரவுண்ட்லயும் கையலா எதிர் நீச்சல் அப்படி மாறி மாறி ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுல தெரிஞ்சு போயிடும் யார் ஜெயிக்க போறாங்கன்னு. இந்த விளையாட்டு ஒரு அற்புதமான விளையாட்டு. இதை பார்க்கும்போது யாருக்காவது ஏதாவது தோணுதா? என்ன விளையாட்டா இருக்கும்னு ஏதாவது இன்னைக்கு கெஸ் கெஸ் இருக்கா? நீங்க ஒரு பால் கொடுப்பீங்க, அந்த பாலை வச்சு அந்த பானையை உடைக்கணும். நாங்க பாலே வைக்கல, அப்புறம் எப்படி? அங்க நாங்க எட்டி பார்த்தோம், அந்த பால் தெரிஞ்சிச்சு. ஓகே. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது மேல உட்காந்து நசுக்கி உடைக்கணும்னு நினைக்கிறேன். இது அருமையா இருக்கு. அவர் ஆரம்பத்துல சொன்ன கேம் மாதிரி ஒரு புதுவிதமா இருக்குல்ல. சோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒருத்தர் வர போறீங்க. சென்ட்ரல் நிக்கணும். உங்ககிட்ட பாலை நாங்க வந்து இடுப்புல கட்டிடுவோம். நீங்க சுத்தி அந்த பாலை வச்சு இங்க இருக்க எல்லா பானையும் உடைக்கணும். ஓகே, குறிப்பிட்ட டைம்ல சுத்தி உடைக்கணும். எஸ், குறிப்பிட்ட டைம்ல அதிக பானையை யார் உடைக்கிறாங்களோ அந்த டீம் தான் வின். இந்த கேம் விளையாடுறதுக்காக எங்க டீம்ல இருந்து வர போறது மதுமிதா. ஓகே, எப்படி இருந்துச்சு ரவி? எங்களோட டீம் பெர்ஃபார்மன்ஸ் பத்தியா இல்ல? எல்லாத்தையும் சதற விட்டாங்க. எனக்கு நல்லா தான் இருந்தது. அவங்களே சதறிடுவாங்க போல இருக்கு. எப்படி இருந்தது? சுத்திட்டு அப்படியே ஸ்டன் ஆயிட்டீங்களே. அந்த சாங் இருக்கு, மயக்கமா, அதான் இருக்கு. மயக்கமா, இன்னும் சுத்திட்டே இருக்கு, இன்னும் சுத்திட்டே இருக்கு. இன்னும் சுத்திட்டே இருக்கா? நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ராகேஷ் மேல. ஒண்ணும் இல்ல, இப்படி சும்மா சொல்லிட்டு இருந்தேன். உடனே வந்துருவீங்களே. ஓகே, எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? நைஸ், வெரி குட் கேம். மொத்தம் 7 பானைகளை உடைத்து விட்டு எங்க டீம் 1 பக்கெட், 7 பிளஸ் 1 பக்கெட் எங்க டீம். பானை மட்டும் தான் கணக்கு. 7 பானை மட்டும் தான் நீங்க உடைச்சிருக்கீங்க. 3 பானைகள் நீங்க உடைக்காம வச்சிருக்கீங்க. என் டீம் பாரு வருவாங்க, சும்மா சுக்கு நூறா உள்ள பாம்பு வச்ச மாதிரி 10 பானையை செதற போது. பாத்துடலாமா? எனிவே மது, நீங்க வந்து ஸ்போர்ட்டிவா விளையாண்டு ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. மினிமம் 7 பானையாச்சும் உடைக்கணுங்கிற ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. மதுக்காக ஒரு நல்ல ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாமா? தேங்க்யூ மது. பவி, எங்க டீம்ல 7 பானைலாம் உடைச்சு முடிச்சிட்டாங்க. உங்க டீம்ல அப்படி உடைக்கிறது யார் இருக்கா? ரொம்ப அழகானவங்க. So let's welcome சைத்ரா. இது சொல்லாம கொள்ளாம விளங்கும், அதை சொன்னாலே தன்னால கலங்கும். எவன் பின்னாலும் நிக்காத வீரப்பதானே என்னாலும் நம்பு நீ வணங்கும். புலி ஒட்டக்கி ஒத்தைய பார்க்கும், புதிர பத்து வாசத்தை கேட்கும். வெறி உச்சத்தில் அடித்தான் தீர்க்கும். இது சொல்லாம கொள்ளாம விளங்கும், அதை சொன்னாலே தன்னால கலங்கும். எவன் பின்னாலும் நிக்காத வீரப்பதானே என்னாலும் நம்பு நீ வணங்கும். சொல்லி கொடுப்போம். என்ன ராகேஷ், நான் ஆரம்பத்திலே சொல்லல உள்ள பாம்பு வச்ச மாதிரி ஒவ்வொரு பாடையும் சும்மா படார் படார்னு செதறோன்னு. நான் சொன்னது அதே மாதிரி தான். பார்வையாலேயே எல்லா பானையும் உடைச்ச மாதிரி தான். கையிலோட செயல் எல்லாம் புயல் மாதிரி இருந்ததா? எஸ். எனக்கு ஒரு டவுட். நார்மலா ஒரு ஃபோர்ஸ்ல போயிட்டு அடிக்கும்போது மட்டும் டப்புன்னு நினைச்சீங்களே, அங்க ஒண்ணு நினைச்சிருப்பாங்க. எப்பாப்பா என்னங்க, how is it possible?
ஐயோ இந்த பால் வெயிட்டா இருக்குல்ல இங்க பாருங்க இதுவே இது ஒரு மாதிரி என்னாச்சு? ஆயிடுச்சு. அவங்க பாருங்க அவர்கிட்ட கையை கொடுக்காதீங்க. இந்த பக்கம் வந்துடுறாங்களா? சரிங்க சொல்லுங்க. அந்த பால் நம்ம வெயிட் எல்லாம் அதுக்கு மேல the gravity will go into the Yes, ball. gravity, velocity, speed. I got it. So anyway, கயல் 10 பானைகளையும் நீங்க வந்து பக்காவா வெடிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க எவ்வளவு நேரத்துல முடிச்சிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 minute 40 secondsல முடிச்சிருக்கீங்க. அப்போ 1 minute 40 seconds சுத்திட்டே இருக்கேன். ஆமா. சூப்பர் சூப்பர், நல்லா பம்பர மாதிரி சுத்தி சுத்தி பானைகளை உடைச்சிருக்காங்க. கயலுக்காக ஒரு பலத்த கரகோஷம். And as usual இந்த ரவுண்ட வின் பண்ணது என்னோட டீம் கயல் டீம். ஓகே, சோ இது வரைக்கும் 3 கேம் வந்து நம்ம விளையாண்டுருக்கோம். 3 ரவுண்ட்ஸ்லயுமே பார்த்தனா ஒரு ரவுண்ட் இவங்க வின் பண்றாங்க, ஒரு ரவுண்ட் அவங்க வின் பண்றாங்க, ஒரு ரவுண்ட் இவங்க வின் பண்றாங்கன்னு இப்போ வரைக்கும் கயல் டீம் தான் லீடிங்ல இருக்காங்க. சோ இந்த ரவுண்ட் வந்து உங்க டீம் வின் பண்ணிட்டாங்க அப்படினா இங்க யாரு லீடிங் அப்படிலாம் கிடையாது. மாறி மாறி வின் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, கண்டிப்பா எங்க டீமும் வின் பண்ணிடுவாங்க. அதான் இந்த கேம்ல உங்க டீம் வின் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து ஒரு டை ஆயிரும். இல்லனா நம்ம வந்து as usual லீடிங்ல வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறோம். பட் எங்க டீம் வின் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸி. கரும்பெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. அதான் கரும்பை திண்ணை காலி பண்றதுன்னு ஒரு போட்டி இருக்கு. கரும்பு வந்து ஸ்மால் பீசஸ் தான் உடைக்கணும், குட்டி குட்டியா. கரும்பு வந்து ஸ்மால் பீசஸா உடைக்கணும். இது பாரு, கரும்பு மட்டும் ஸ்வீட் கிடையாதுடா. எங்க டீம்ல பேசுறதும் ஸ்வீட் தான். சொல்லுங்க நெக்ஸ்ட் என்ன கேமா இருக்கும் இது? சேனல் மாதிரி என்ன கேமா இருந்தாலும் எதிரி டீமுக்காக நான் விட்டு கொடுத்துறோம். இது என்னல போங்கா இருக்கு. எனிவே அவங்க வின் பண்ணோம். ஒரு ஈக்குவலா இருக்கு. ஃபர்ஸ்ட் தங்கச்சிக்கு விட்டு கொடுப்பா, நெக்ஸ்ட் ஆப்போசிட் டீம் விட்டு கொடுப்பா. அடுத்த கேம் என்ன எனக்கு விட்டு கொடுப்பியா? கண்டிப்பா. என்னது? ஆனா ஒண்ணு விட்டு கொடுக்க மாட்டேன். நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்போம். எல்லாம் ஒரே குடும்பம். அதான் விட்டு தரேன் இந்த கேம். கரும்பு சாப்பிட்டா பல்லு நல்லா வெள்ளையாகும், சுத்தமாகும். அப்ப நம்ம நிறைய சாப்பிடணும் போல இருக்கே. ஐயோ அம்மா. பரவாயில்ல. பட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல இந்த போட்டி. இந்த போட்டி இட்ஸ் வெரி ரிஸ்கியான ஒரு போட்டின்னு தான் சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ 2 கேமையும் மிக்ஸ் பண்ணி ஒரு போட்டியாவது வச்சிருக்கோம். ஓகே, சோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம்ல இருந்து 2 பேர் வந்து விளையாட போறீங்க. ஓகே, சோ ஒரு பர்சன் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கரும்புகளை பீஸா உடைக்க போறாங்க. மினிமம் 4 பீசஸ் அட்லீஸ்ட் ஒரு கரும்பை உடைக்கணும். சோ உடைச்ச உடனே சாக்குக்குள்ள இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த கரும்பு பீஸை வாயில வச்சுட்டு இங்க இருந்து அங்க சாக்கு ரேஸ் போய் அங்க இருக்கக்கூடிய அந்த பாஸ்கெட்ல போடணும். சோ கொடுக்கப்பட்ட டைம்குள்ள நீங்க எத்தனை பீசஸ் ஆஃப் கரும்பு அங்க கொண்டு போய் டிராப் பண்றீங்க அப்படிங்கிறது தான் டாஸ்க். இது 2 பேருக்குமே ஈக்குவல் டாஸ்க் தான். உடைக்கிறவங்களுக்கும் பலமான டாஸ்க் தான், இங்க இருந்து டிராவல் பண்றவங்களுக்கும் பலமான டாஸ்க் தான். சோ இதுல நீங்க விட்டு கொடுக்கறதுக்கான காரணமே தேவைப்படாது. ஓகே, என்ன ராகேஷ், கரும்பு சாக்கு யார சாக்கு சொல்லி இறக்க போறீங்க? இதுக்கு ஆண் மகன் தான் சரிப்பட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இருந்து மைனர் கொஞ்சம் ப்ளீஸ் கம். இந்த சைடுல இருந்து ஜிலேபி சட்டை அவர்களே, கோபி வாங்க. இப்போ மைனர் கொஞ்சம் நம்ம கோபியும் சாக்குக்குள்ள போவாங்க. மறுபடியும் அதே கேம் தான் விளையாடுறோம். நீங்க உடைச்சு கொடுப்பீங்க, அவங்க வாயில கவி கொண்டு போய் போடணும். ஓகே ஓகே, ரெடி? Your time starts now. இதெல்லாம் போட்டி. முடியும் வாங்க. Oh my god, my team. முடியும் வாங்க. உங்களால வாயில எத்தனை கரும்பு வேணா கவிட்டு போலாம். எவ்வளவு முடியுமோ அத்தனை கரும்பு. ஐயோ, என்னடா நீ கரும்பு சாப்பிட்டீங்க? முடியும். என்னல பெருசா சிங்கம்லாம் சொன்னா மூச்சு வாங்குது பாருங்க. சிங்கத்துக்கு மூச்சு வாங்கும். அப்பப்போ அதாவது சீரியல்ல கூட இவர் இப்படி வேலை செஞ்சிருக்க மாட்டாரு. இப்படி டார்ச்சர் பண்றீங்களே என்று அவர் தரப்பு மக்கள். ஆக்சுவலா எங்க டீமை பத்தி உங்களுக்கு தெரியாது. சைடுல போவோம், பறந்து போவோம். ஐயோ, அவர் அதுக்குள்ள நொண்டி விளையாடுறாரு. ஆக்சுவலா சாப்பிட்டுள்ள ஒரு கலவரமே நடந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 minute. இதுல யார் பிடிக்கிறாங்க மேட்ச்? என்னுடைய டீம் ஃபுல் என்ன நொண்டி நடந்துகிட்டு
போறீங்க? அதாவது நம்மளோட கோபியோட சாக்குக்குள்ள ஒரு கலவரமே நடந்துகிட்டு இருக்கு. Last 1 minute more. வாங்க வாங்க 30 seconds. வாங்க, வாங்க. Last 1 piece of கரும்பு தான். முடியும். ஐயா மைனர் குஞ்சு அவர்களே. No walking. Jump. Hop. Last. 10, 9, 8, 7. இங்க வந்தாலும் full கட்டிடுவாங்க last. வாங்க. 3 laps முடிஞ்சோம் வாங்க. ஏய் டைம் முடிஞ்சிச்சு. என்னுடைய டீமுடைய அந்த ஐயோ என்னலே அது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. 3 2 1. வாங்க. மூச்சு திணற விளையாண்டுருக்காங்க. பட் அவங்க 4 பேருக்காகவுமே எஸ்பெஷலி இந்த 2 பேருக்காக நம்ம ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். கைதட்டல். எஸ் உண்மையாலுமே வந்து ஷாக்குக்குள்ள போய் இப்படி பண்றதுங்கிறது நாட் அட் ஆல் ஈஸி திங். ஓகே, எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இட்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது. ஆனால் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கு. ஒன்ஸ் அதுக்குள்ள சாக்குள்ள போனால் தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அந்த கஷ்டம் மூச்சு ரொம்ப வாங்குது. ஆமா, இந்த பக்கம் ஐயப்பன் ஃபீலே பண்ணாம ஒரு சைடுல கரும்பை பிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இன்னொரு சைடுல வாயில வச்சு அனுப்பிட்டு இருந்தாரு. ஆமா, நாங்க எவ்வளவு கேஷுவலா விளையாண்டோம் பத்தல. ஐயப்பன் சாக்குக்குள்ள போயிட்டா தெரிஞ்சிருக்கும், சாக்கு நகர்ந்திருக்காது. சொல்லுங்க, நீங்க எப்படி ஃபீல் ரொம்பவே பண்ணீங்க? டஃப்பாக இருந்துச்சு. பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கு. பட் நாங்களும் பார்த்தோம். அதாவது நீங்க போறது டஃப்பா விட நாங்க பாக்குறவங்க ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. அவர் லட்டு மாதிரி போனாரா, வரும்போது பூந்தி மாதிரி வந்திருக்காரு பாருங்க. சீரியஸ்லி ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதுக்காக நீங்க உங்களை ஆயுதப்படுத்தினதை நாங்க பார்த்தோம். ப்ரோ அண்ட் சூப்பராக விளையாடினாங்க. எனக்கு பயங்கர ஸோ மச் ப்ரோ. நீங்களும் தான் ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எவ்வளவு கரும்பு டிராப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்போ கவுண்ட் பண்ணிடுவோமா? பாத்துருவோமா? எஸ். இருங்க, அவங்க நம்ம செகண்டா வருவோம். செகண்டா தான் வர போறீங்க. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரா முக்கியம். 1 2 3 4 5 6 7 8 9 பீசஸ் மொத்தம் 9 பீசஸ். ஓகே, சோ ஐயோ இன்னும் நிறைய இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இல்ல 11. வாவ், சூப்பர். சோ இந்த சாக்கர் ரேஸ் கேம் வின் பண்ணது எங்களுடைய எதிர்நீச்சல். Thank you. Please Thank you. But well done. சூப்பர். இன்னைக்கு பொங்கல் விளையாட்டு பயங்கர அமோகமா போச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி 2 டீமையும் நம்ம இங்க நம்மளோட சேர்த்து ஜாயின் பண்ணிப்போமா? சோ ப்ளீஸ் ஜாயின் us. கயல் அண்ட் எதிர்நீச்சல் குடும்பம், ப்ளீஸ் ஜாயின் us. ஓகே, சோ 2 குடும்பமும் இன்னைக்கு வந்து பொங்கல் விளையாட்டை சிறப்பா விளையாண்டீங்க. அதுக்கு உங்களுக்கு பெரிய கைதட்டல் நான் கொடுத்தேன். பயங்கர ஸ்போர்ட்டிவா விளையாடுனீங்க. வாழ்க்கையில பல ஏற்றத்தாழ்வு வந்தாலும் நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வின் பண்ணுவோன்றதுக்கு ஏத்த மாதிரி 2 பேருமே டையா 2 கேம்ஸ் வந்து வின் பண்ணிருக்கீங்க. அதுக்காகவே ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் நம்ம கொடுத்துடலாம். ஓகே, ஸோ உங்க ஆடியன்ஸ்க்கு நீங்க பொங்கல் விஷஸ் சொல்ல விரும்புறீங்களா? அண்ட் இன்னைக்கு இந்த பொங்கல் ஷோல நீங்க பொங்கல் விளையாட்டுல பார்ட்டிசிபேட் பண்ணது எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி சொல்லுங்க. திஸ் வாஸ் வெரி ஃபன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேம்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப இனோவேட்டிவாக. இங்கே தான் பேசுகிறேன், அங்கேயே பார்க்குறேன். இல்ல, ஐயோ பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் ஃபேமிலியோட இருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் என்ஜாய் யோர் டைம் இன் பொங்கல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பொங்கலுக்கு இப்போ எப்பவுமே வீட்டில் தானே எல்லாரும் இருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம ஆடியன்ஸோட பொங்கலுக்கு சன் குடும்பத்தோட இப்படி விளையாடுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பொங்கல் விளையாட்டு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சன் டிவிக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. Thank you so much. என் குடும்பத்தோட எதிர்நீச்சல் குடும்பத்தோட இங்கே வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணி கேம்ஸ்லாம் விளையாடினது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ சன் டிவி ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓ வாவ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கனிகா மேம், நீங்க
எதிர்நீச்சல் குடும்பம், கயல் குடும்பம் ஆகட்டும், மொத்தமாக நம்ம இப்போ சன் குடும்பமாக சேர்ந்து இந்த பொங்கல் கேம்ஸ் எல்லாம் விளையாடினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் திஸ் கயல் டீம். ஸோ உங்களெல்லாம் நேராக பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கேம்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். And இந்த வாய்ப்பு கொடுத்த சன் டிவிக்கு ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். சூப்பர். என்னதான் நீ குட்டிக்காரனை போட்டாலும் கயல் டீம் தான் ஃபேவரட்னு போயிட்டாங்க பாரு. பட் இந்த லவ் தான் அவங்க கிட்ட பிடிச்சிருக்கு பாரு. எல்லாருக்கும் லவ் கிடைக்குது. தட் இஸ் நைஸ். ஃபேமிலி மாத்தி மாத்தி பாசங்களை ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதானே நம்ம சன் குடும்பத்தோட ஸ்பெஷாலிட்டியே. எங்க அண்ணா எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு தான் வந்து ரொம்ப டாஸ்காக இருந்திருக்கும். கால் கைகள்லாம் வந்து எக்ஸசைஸே பண்ணாமல் இன்னைக்கு உங்களை எக்ஸசைஸ்லாம் பண்ண வச்சிருக்கோம். எப்படி இருந்துச்சு? இல்லை எக்ஸசைஸ் பண்ணாமலாம் இல்லை, வாக்கிங் போகிறதுனால ஓகே. பட் ஆனால் வந்து ரொம்ப டஃப் தான். அந்த சைக்கிள் தான் ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இது ஒன்றும் எனக்கு பெருசாக. ஆமா, இன்னைக்கு நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. சைக்கிள் ஓட்டிருக்கீங்க, கரும்பு உடைச்சிருக்கீங்க. இது எனக்கு டஃப்பாக தெரியல. முதல்ல பார்க்கும்போது நான் நினச்சேன், பட் ஆனால் டஃப்பாக தெரியல எனக்கு கரும்பு உடைக்கிறது. பட் வெரி ஹாப்பி. எப்படி கனிகா சொன்னாங்களோ, கயல் டீம் கூட நாங்களும் எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சன் குடும்பமாக நாங்கள் வந்து இன்றைக்கி என்ஜாய் பண்ணது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே பார்க்குற அத்தனை பேருக்கும் மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்க ரெண்டு குடும்பத்தினருக்கும் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் சார்பா, சன் டிவி சார்பா முதல்ல ஒரு பொங்கல் வாழ்த்துக்களை நான் இப்ப மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ரெண்டு குடும்பங்களும் இந்த ஷோல எங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பொங்கல் வந்து களை கட்டிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் எனக்கெல்லாம். நான் வந்து வாழ்க்கை பயன் நடத்திட்டேன். இந்த சந்தோஷத்தோட இந்த நிகழ்ச்சி நிறைவடையுது அப்படிங்கறது தான் சொல்லணும். இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான ஷோல உங்களை நாங்க வந்து சந்திக்கிறோம். Until then, ராகேஷ் and பவித்ரா signing off. இது பொங்கல் விளையாட்டு. விடிஞ்சிடுச்சு காசுடா மொல்லத்த மாமே.